விருச்சகம் எல்லாருக்கும் விஷம் எங்க இருக்கு, இதுக்கு மட்டும் தனியா விஷம் இருக்கும். எல்லாருக்கும் விஷம் ஒவ்வொரு இடத்துல இருக்கான, இதுக்கு மட்டும் விஷம் எங்க இருக்கும். நம்ம எங்க போய் பிடிக்கிறோமோ அங்க இருக்கும். எல்லாரும் வாழைத்தம் பிடிப்போம். பாம்புக்கு பல்லுலதான் நம்ம போய் வாழைத்தம் பிடிப்போம். தேலுக்கு எங்க இருக்கும், அப்ப கொடுக்குல இருக்கும். அப்ப தேலை போய் நம்ம பல்ல பிடிக்க வாழைத்தம் பிடிப்போம். அப்ப வாழைப்படி கொட்டத்தான் செய்யும். பாத்தீங்களா? மத்த ஜந்துக்கும் இந்த ஜந்துக்கும் வித்தியாசம் தான். அப்ப விசத்தனமான சத்து, ரொம்ப விசத்தனமா இருக்கிறையா அப்படிங்கிறாங்கல்ல, அடமண்டா இருக்குன்னு அர்த்தம். விருச்சகம் அடமண்டுக்குரியது. அனுசம், கேட்டை, விசாகம் மோசமான நட்சத்திரங்கள். மூன்றுமே வெவ்வேறு திசையை நோக்கி போகக்கூடியது. மூன்றுமே வெவ்வேறு பாதையை நோக்கி போறது. மூன்றுமே வெவ்வேறு வழியை நோக்கி போகின்றது. அப்ப விசாகத்துக்குரிய சந்திரன், செவ்வாய் நீச்சம், இங்கே சந்திரன். அப்ப சந்திரன் செவ்வாய் பரிவர்த்தனை, அந்த ஒரு பிளஸ் பாயிண்ட். விருச்சக ராசினியர்களுக்கு செவ்வாய் நீச்சம், ராசிநாதன் நீச்சம். செவ்வாய் இருக்க வேண்டிய வீட்டுல சந்திரன் இருக்காது, அது ஒரு பரிவர்த்தனை. குரு சுக்கர பரிவர்த்தனை, இது ஒரு பரிவர்த்தனை. இதைத்தான் நான் முதலே பரிவர்த்தனை சொன்னேன். ஆக விருச்சக ராசி நேயர்களுக்கு இதுவரை குருபலம் அதிகம். இதுவரை குருபலம் அதிகம். தசாபத்திய பாத்துக்கங்க, வயசை பாத்துக்கங்க, என்ன வேலை பாக்குறீங்க. தயவு செய்து திருமணத்தை மட்டும் தள்ளி போட்டுறாதீங்க. இந்த ஆவணி மாசத்துக்குள்ள திருமணத்தை மட்டும் தள்ளி போட்டுறாதீங்க. அப்புறம் திருமணத்தை பத்தி யாரும் கடவுளும் காப்பாற்ற முடியாது. இருதார அமைப்புக்கு தான் நம்ம போய் ஆகணும். அதையும் நீங்க பக்குவப்படுத்திக்கோங்க. இப்பெல்லாம் ரெண்டாம் தாரம் கட்டுறது ஒண்ணு சர்வசாதாரணம் ஆகிவிட்டது. ரெண்டாம் தாரம் அமைப்புங்கிறது இப்ப சர்வசாதாரணம் ஆகிவிட்டது. ராகுக்கு எது இருந்தாலும் ரெண்டாம் தாரம், 2-7 கெட்டு போனாலும் ரெண்டாம் தாரம், 2-7 கெட்டு போகாட்டி ரெண்டாம் தாரம், தாலி பாக்கிய 8ஆம் இடம் கெட்டு போனாலும் ரெண்டாம் தாரம். எல்லாம் இப்ப ரெண்டாம் தாரத்துக்கு வேண்டியது நிறைய ஆயிப்போச்சு. ஏன்னா முதத்தரம் நிலைக்கலையே. முதத்தாரம் நிலைச்சா தானே ரெண்டாயிரத்துக்கு போக ஆப்ஷனே இல்லையே. இப்ப முதத்தாரத்துக்கே சிக்கலா இருக்குது. எல்லா இடத்துலயும் மாப்பிள்ளை நிறைஞ்சு இருக்காங்க. 100க்கு 1000 பேர். பெண்கள் 100க்கு 10,000 பேர் நிறைஞ்சிருக்காங்க. ஆனா ஒரு பொண்ணு சிக்கல. மேட்ரிமோனியில பார்த்தா எல்லா கம்யூனிட்டிலையும் எல்லா சொசைட்டிலையும் மேட்ரிமோனிய பாக்குறாங்க. ஒண்ணு கூட அமையல. அப்பாவுக்கு பிடிச்சா அம்மாவுக்கு பிடிக்கல, அம்மாவுக்கு பிடிச்சா அப்பாவுக்கு பிடிக்கல, அப்பா அம்மா பிடிச்சா ஜாதகம் பிடிக்கல, ஜாதகம் பிடிச்சா மாப்பிள்ளை பிடிக்கல, மாப்பிள்ளை பிடிச்சா தங்கச்சிக்கு பிடிக்கல. என்னையா இது? அப்ப அது எங்க போய் நிக்க? அப்ப ரெண்டாம் தரத்துல போய் நிக்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை உருவாக்கி விட்டது இந்த கலியுகம். அப்படிப்பட்ட நேரத்துல விருச்சக ராசிக்காரர்கள் மிக எச்சரிக்கையாக இனிமேலாவது இருக்கணும்னு சொல்ல வர்றேன். அவ்வளவுதான். இதுவரையும் குருபலம் இருந்துச்சு. 10-5க்கு மேல குருபலம் இல்ல. அதுக்கடுத்து வக்கரம் வருது, குரு வக்கரம் வருது. விருச்சகம் போச்சு, மேசம் போச்சு, கடகம் போச்சு, சிம்மம் போச்சு. அடுத்த கும்பராசிக்கு சனி வக்கரத்துல வர்றாரு. அதுல வேணா ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால ரொம்ப எச்சரிக்கையோடு இருப்பது மிக மிக அவசியம். முருகன் வழிபாடு, முருகனுடைய குரு கவசங்கள், குமாரசவம் கவசங்கள், அதை விட மிக முக்கியமானது பவானி அஷ்டகம், சுப்பிரமணிய அஷ்டகங்கள், இதெல்லாம் படிச்சு வந்தா கண்டிப்பா அந்த தாக்கங்கள் கூடயும். வடக்கு முகம் உள்ள அம்பிகை வழிபாடு, உக்கிரமா இருக்கக்கூடிய காளிகாம்பாள் வழிபாடு, இதெல்லாம் பண்ணும்.